அதாவது விராலிமலைக்குள்ள நீங்க என்றாரீங்க அப்படின்னா அவர் பேரை கூட சொல்ல முடியாது. இன்னும் மந்திரி இருக்காரா, எம்எல்ஏ இருக்காரா அப்படின்றத சொல்லி போக முடியும். அந்த அளவுக்கு தொகுதிக்கு அவர் பண்ணி வச்சிருக்காரு விஜயபாஸ்கர். ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை ஆலங்குடிக்கும் வர வேண்டும் அப்படி அப்படின்னா மையநாதன் அவர்கள் வெற்றி பெற வச்சாதான் முடியும். கட்சிகளை தாண்டி இவங்க சமுதாயம் அடிப்படையில் பார்த்தாதான். குறிப்பாக நான் ஏன் விஜயபாஸ்கர் சொல்றேன் அப்படின்னா அந்த சமுதாயத்தில் அந்த அளவுக்கு அவர் தூக்கி மேலே வைக்கிறாங்க. மாவட்ட செயலாளராக இருக்காரு விஜயபாஸ்கர். இங்க புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல், திருச்சி சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளவு மாவட்டம் சொல்லியிருக்கேன். எங்கேயாவது மாவட்ட செயலாளர் ஒரு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா? கிடையாது. புதுக்கோட்டையில் மிகவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க செட்டியார் சமூகம். அந்த சமூகத்தில் ரகுபதி அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்காரு. ஆனால் அதிக பெரும்பான்மை மன்னர், முத்திரையர் மன்னரை மிகப்பெரிய பெருமைக்கு உள்ளாகக்கூடிய இந்த திமுக மெகநாதன் அவர்களுக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுக்கல. இனி செட்டியாரான ரகுபதி அவர்கள் இந்த பதவியிலிருந்து விலகும் பட்சத்தில் அந்த பதவி மெகநாதனுக்கு போக வேண்டும் என்றால் 2026 வெற்றி பெற்றால் மட்டும்தான் விஜயபாஸ்கருக்கு ஈக்குவலா அங்க மெகநாதன் செயலாற்ற முடியும் மாவட்ட செயலராக இருந்து. ஏன்னா போன முறை விஜயபாஸ்கரின் ஆட்டம் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால தான் 1க்கு 2 அமைச்சர் சொல்லி ரகுபதியையும் போட்டு மெகநாதனையும் போட்டாங்க. 2026 மெகநாதன் வெற்றி பெற்றால் அவர் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் மாவட்ட செயலராக வர வேண்டும் என்றால் அவர் வெற்றி பெற வேண்டும்.